இருள்களையும் ஒளியையும் உருவாக்கினான் அப்படின்னு சொல்றான். முதல்ல ஒளியை சொல்லலை, இருளை தான் அல்லாஹ் சொல்றான். முதல்ல இருளை தான் அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னா, இந்த பேரண்டம் படைக்கப்படுகிற போது முதலில் இருந்தது இருள், அதுக்கடுத்து தான் வெளிச்சம் வந்துச்சு. இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா புகை மண்டலமாக இருந்ததுன்னு வருது. அப்போ புகை மண்டலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே இருள் தானே இருந்திருக்கும். அப்போ இருள் தான் ஆரம்பம். அதற்கு பிறகுதான் வெளிச்சம் என்பது வந்தது. புரிஞ்சுங்களா? வானியல் அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்கிறாங்க, புகை மண்டலம் தான் முதல்ல. அதற்கு பிறகுதான் நல்லா என்ன செய்கிறாங்க, கோளங்களை உருவாக்குறான், சூரியனை உருவாக்குறான். இப்போ அதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதனுடைய அசைவுனால அதில் இருந்து சுடர்கள் வெளிவருது, வெளிச்சம் வெளியே வருது. இந்த கருத்தை நம்ம ஹதீஸ்களையும் பார்க்க முடியும். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு